இயந்திரங்களின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். கவிஞர் ரூடியார்ட் கிப்ளிங். ருடியார்ட் கிப்ளிங். வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் ரூடியார்ட் கிப்ளிங் எழுதிய இயந்திரங்களின் ரகசியம் என்ற அழகான கவிதையை பற்றி படிக்கப் போகிறோம். இந்த கவிதை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் எவ்வாறு இயங்குகின்றன, அவற்றின் வலிமை என்ன, அதே நேரத்தில் அவற்றின் வரம்புகள் என்ன என்பதை கூறுகிறது. Stanza 1. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. முதல் பத்தியில் இயந்திரங்கள் தாங்கள் எப்படி உருவானோம் என்று கூறுகின்றன. நாங்கள் தாது படுக்கையிலிருந்தும் சுரங்கத்திலிருந்தும் எடுக்கப்பட்டோம் என்கின்றன. அதாவது இரும்பு கனிமமாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டன. நாங்கள் உலைகளில் உருக்கப்பட்டு குழிகளில் வார்க்கப்பட்டோம். பின்னர் அவை உலைகளில் அதிக வெப்பத்தில் உருக்கப்பட்டு அச்சுகளில் வார்க்கப்பட்டன. நாங்கள் வடிவமைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டோம். வெட்டப்பட்டு அறத்தப்பட்டு கருவி செய்யப்பட்டு சரியாக பொருந்தும்படி அளவிடப்பட்டோம். அதாவது அவை பல்வேறு செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டன என்கிறது. Stanza 2. Some water, coal and oil is all we ask, and a thousandth of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 24 hours a day. இரண்டாம் பத்தியில் இயந்திரங்கள் தங்களுக்கு என்ன தேவை என்று கூறுகின்றன. கொஞ்சம் தண்ணீரும் நிலக்கரியும் எண்ணெயும் தான் எங்களுக்கு தேவை என்கின்றன. மேலும் ஒரு அங்குலத்தின் 1000ல் ஒரு பங்கு இடம் எங்களுக்கு செயல்பட போதும். மிகவும் சிறிய அளவிலான துல்லியமான இடத்தை அவை கோருகின்றன. இப்போது நீங்கள் எங்களை எங்கள் வேலைக்கு அமர்த்தினால் நாங்கள் உங்களுக்கு நாள் முழுவதும், அதாவது 24 மணி நேரமும் சேவை செய்வோம் என்று மனிதர்களுக்கு தங்களின் சேவையை பற்றி கூறுகின்றன. Stanza 3. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. இந்த பத்தியில இயந்திரங்கள் தங்களின் பல்துறை திறன்களை பட்டியலிடுகின்றன. நாங்கள் இழுக்கவும் தூக்கவும் தள்ளவும் உயர்த்தவும் ஓட்டவும் முடியும். நாங்கள் அச்சிடவும் உழவும் நெசவு செய்யவும் சூடுபடுத்தவும் வெளிச்சம் தரவும் முடியும். நாங்கள் ஓடவும் பந்தயம் செய்யவும் நீந்தவும் பறக்கவும் மூழ்கவும் முடியும். நாங்கள் பார்க்கவும் கேட்கவும் எண்ணவும் படிக்கவும் எழுதவும் முடியும் என்று தங்கள் செயல்களைப் பற்றி பெருமையுடன் கூறுகின்றன. Stanza 4. But remember, please, the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. முக்கியமான எச்சரிக்கை இந்த பத்தியில் வருகிறது. ஆனால் தயவு செய்து நாங்கள் வாழும் விதியை நினைவில் கொள்ளுங்கள் என்கின்றன. நாங்கள் பொய்யை புரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்படவில்லை. இயந்திரங்களுக்கு உணர்வுகள் இல்லை. அவை உண்மையை பொய் என பிரித்தறிய முடியாது. நாங்கள் அன்பு செய்யவும் இரக்கம் காட்டவும் மன்னிக்கவும் முடியாது. அவற்றிற்கு மனித உணர்வுகள் கிடையாது. எங்களை கையாளும் பொழுது நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். இயந்திரங்களை கையாள்வதில் கவனக்குறைவு ஆபத்தானது என்பதை இது வலியுறுத்துகிறது. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. இறுதி பத்தியில் இயந்திரங்கள் தங்களின் உண்மையான நிலையை கூறுகின்றன. எங்கள் புகை உங்கள் கண்களிலிருந்து வானத்தை மறைத்தாலும், அதாவது தொழிற்சாலை புகை சுற்றுச்சூழலை பாதித்தாலும் அது மறைந்துவிடும். நட்சத்திரங்கள் மீண்டும் பிரகாசிக்கும். அதாவது அந்த பாதிப்பு தற்காலிகமானது. ஏனென்றால் எங்கள் சக்தி, எடை மற்றும் அளவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் மூளையின் குழந்தைகள் மட்டுமே என்று மனிதர்களின் கண்டுபிடிப்பே தாங்கள் என்பதை பணிவுடன் ஒப்புக்கொள்கின்றன. கவிதையின் மையக் கருத்து, கோர் தீம் எசன்ஸ் ஆஃப் த போம். இந்த கவிதை இயந்திரங்களின் மகத்தான சக்தி மற்றும் மனித குலத்திற்கு அவை செய்யும் அளப்பரிய சேவை பற்றி பேசுகிறது. அதே சமயம் மனிதர்கள் அவற்றை உணர்வுகளற்ற கருவிகளாகவும் தவறாக கையாளப்பட்டால் ஆபத்தானவையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. இறுதியில்
மனிதனின் அறிவு மற்றும் மூளையே இயந்திரங்களை உருவாக்கியது என்பதையும் நினைவூட்டுகிறது. முடிவுரை. மாணவர்களே, இந்த கவிதை இயந்திரங்களின் ஆற்றலை உணர்த்துகிறது. அதே சமயம் மனிதனின் பொறுப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் அவசியத்தையும் கற்பிக்கிறது. இது இயந்திரங்களையும் மனிதர்களையும் பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையாகும். நன்றி.